ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும், பார்த்துட்ருக்க அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக எவ்வளோ சுலபமாக வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மட்டன் குழம்பு வந்து ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நல்ல அருமையான ஃபைபர் புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு உணவு. இது வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கலாம். பிபி பேஷண்ட்டுங்க அவ்வளோவா எடுத்துக்கிறது நல்லதில்லை, குறைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்தாலும் ஒரு 2 பீஸ் 3 பீஸ்க்கு மேலே சாப்பிட வேண்டாம். இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கரை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் வந்து மட்டனை நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இதில் வந்து எலும்பு பீஸெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் சதை பீஸு ஓரளவுக்கு இருக்கிற எலும்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து ஒரு 10, பச்சை ஏலக்காய் ஒரு 3, கருப்பு ஏலக்காய் 1, பட்டை 2 துண்டு, லவங்கம் வந்து ஒரு 5 பீஸு. இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், உரித்த வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு, இது கூட தேவையான அளவு தண்ணி. நம்மளோட மட்டன் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி தண்ணியோடு கலந்து மட்டனோட சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு போதுமான அளவு மறுபடியும் தண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சு வேக விட போகிறோம். இது ஒரு 5 விசில் to 6 விசில் விட்டுக்கலாம். மட்டன் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். போதுமான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு 5 to 6 விசில் நல்லா வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தனியாக வச்சுக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 5 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கிட்டு அதில் நம்ம வந்து பச்சை மசாலா சேர்த்துக்கலாம். லவங்கம் ஒரு 5, பட்டை 1, கருப்பு ஏலக்காய் 1, கல்பாசி கொஞ்சமாக, அப்புறம் வந்து க்ரீன் ஏலக்காய் ஒரு 4, லாங் பெப்பர் ஒரு 1, இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து தீயாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மீடியம் ஃப்ளேமில் தீய வச்சுக்கணும். அது போக இது வெடிக்கவும் செய்யும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் ரொம்ப நல்லது. இது கூட உரித்த வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்படியே கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிறது வந்து சாப் பண்ணி நீலவாக்கில் சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த எண்ணெயில் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ப்ரௌனாக வதக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. பட் வந்து இது கூட நம்ம மறுபடியும் விசில் விட்டு நம்ம இறக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இது கூட இப்போ கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் எந்த பொருள் வதக்கினாலும் அது மெதுவாக வதங்கி வரதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் தீயாமல் நமக்கு கிடைக்கும். டக்குன்னு நம்ம வந்து அனல் அதிகமாக வச்சு வதக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் வெளிப்புறம் மட்டும் நல்லா வெந்துடும், உள்புறம் வேகாது, டேஸ்ட்டும் தராது. இப்போ கொஞ்சம் போல் மூடி விட்டு வேக வச்சுட்டு வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு. 1/2 கப்பும் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தண்ணி இல்லாமல் மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தோம்னா அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பேஸ்ட் வதங்கும் போது எப்பயுமே அடியில் அடி பிடிக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேம் ரொம்ப நல்லது. இது கூட ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த ஆவியில் நல்லா தீயாமல் வெந்து வந்துடும். அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட 1/4 கப் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். இது மீடியம் சைஸ்லையும் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி 2 தக்காளி கட் பண்ணி மிக்சியில் தண்ணி இல்லாமல் அரைச்சோம்னா அந்த குவான்டிட்டி இந்த 1/4 கப் வருங்க. இது கூட 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட மணமும் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள், 3 டீஸ்பூன் சேர்த்துறது வந்து நமக்கு காரத்துக்கு குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட மறுபடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன், சால்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூனில் ஆட் பண்ணிக்கிறோம்.
போதுமான அளவுக்கு இப்போது உப்பு போட்டிருக்கோம். மறுபடியும் பத்தலைன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தீயாமல் மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து 1/4 மூடி அளவு தேங்காய், ஒரு 10 முந்திரி, அதை வந்து நல்லா கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி அதை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அது ஒரு 1/2 கப்பு வரும். இதையும் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது தடிமனாக கிடைக்கக்கூடிய இந்த கிரேவி அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி வந்து கிளறி விட்டுக்கணும். அதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இது வந்து மட்டனில் ரொம்ப ஸ்பெஷல். இந்த ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடு சேர்த்து கிரேவி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். போதுமான அளவுக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கெட்டியான கிரேவி வந்து கரைச்சி விட்ட மாதிரி கொஞ்சம் போல் குழம்பு பதம் வர மாதிரி கிரேவி மாதிரி வர மாதிரி நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற மட்டன் குக்கரில் இந்த கிரேவியை ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் போல் கொதி வரத்துக்காக நம்ம மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுபோக இது கொதிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால் இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக்கரில் இருக்கிற மட்டன் வந்து வெந்து ரெடியாக இருக்குது. அதில் பச்சை வாசனை இருக்காது. ஸோ இது வந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு கொதியோடு சேர்த்து ஆட் பண்ணோம்னா நமக்கு மூடி போட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு மட்டன் குழம்பு அருமையாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்லாம் பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட போகிறோம். குக்கர் மூடியை போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போவே வந்து இந்த கறி குழம்பு ஃபைனல் ஸ்டேஜ் தான். ஸோ கொஞ்சம் போல் மல்லித்தலை தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு அந்த குக்கரில் வேக வச்சா மட்டனை அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து எடை பற்றாக்குறையினால் தவாவிலேருந்து இப்போது பெரிய குக்கருக்கு நம்ம மாற்றியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி வடை சட்டியில் அதாவது தவாவில் வேக வச்ச அந்த மசாலாவை பெரிய குக்கருக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூடயே நம்ம வந்து மட்டன் வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணியிருக்கோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மல்லித்தலை இதுலேயும் கொஞ்சம் நம்ம பிச்சு போட்டுக்கலாம். கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி பிச்சு போடுற அந்த மல்லித்தலையில் இருக்கிற சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ வந்து குக்கரோட மூடி போட்டு நம்ம விசில் விட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் நமக்கு போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். விசில் தம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் அல்டிமேட்டாகவும் இருக்கும். நீங்கள் எப்படி மட்டன் குழம்பு வந்து மாற்றி மாற்றி செஞ்சாலுமே இந்த மாதிரி விசில் விட்டு குக்கரில் செய்கிற அந்த ஒரு டேஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம நாக்கை விட்டு போகவே போகாது. இது வந்து எல்லா உணவு வகைகள் கூடயும் நல்லா மேட்ச் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, புலாவுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆட்டுக்கறி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதுபோல் ஆட்டுக்கறியை ப்ரெஷர் இருக்கவங்க சாப்பிட வேண்டாம். அப்படியே ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட கிரேவியை எடுத்துக்கோங்க. பீசஸ் வந்து 1-2 நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அது ரொம்ப டேஞ்சர். அது வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் ப்ராப்ளத்தை. உங்களுக்கு ஆசையாக இருந்தால் ஒரு 2 பீஸோடு நிப்பாட்டிக்குவாங்க. ஆனால் இதோட சத்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வு கிடைக்கும். இந்த ஆட்டுக்கறி ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.